அவனுக்கு என்ன வயசுன்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதிலுன்னு சொல்கிறாருங்க கம்பர். அவன் வந்து ஜடாயுனுடைய வயது என்ன அப்படின்னு கேட்டால், மன்மதன் எரிக்கப்படுவதற்கு முன்பாக அவனை உயிரோடு பார்த்தவர்களில் இவனும் ஒருவனா. யார்? ஜடாயு. சில பேர் பார்த்துருக்காரு, காந்தியவே நான் பார்த்துருக்கேன். அப்போ அவனுக்கு எவ்வளோ வயசுன்னு பாருக்கேன். இது போல் ஜடாயுனுடைய அந்த வாழ்க்கை சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, ஜடாயுக்கு அதை பறவைன்னு நினைக்கல ராமன். அதுக்கு என்ன பண்ணார்? ஈமக்கிரியைகள் செய்தார். இது நீங்கள் எங்கே கொண்டு வந்து பார்க்கணும் தெரியுமா? ராமானுஜருடைய வரலாற்றில் பார்க்கணும். விசிஷ்டாத்வைதம் என்கின்ற அந்த விசேஷ அத்வைதத்தை உருவாக்கிய ராமானுஜர், அவருக்கு 5 ஆசிரியர்கள். யாதவ பிரகாசர் தொடங்கி, திருக்கச்சி நம்பி தொடங்கி, திருமாலை ஆண்டார், அதே போல் திருமலை நம்பி, பெரிய நம்பி என்று எல்லாரும். அதில் அவருடைய குருநாதர் ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒரு அந்த பஞ்சசம்ஸ்காரம் வாங்கிட்டா அவங்க எல்லாருமே வைணவர்கள் தான். அவர் இறந்துட்டாருன்னு போய் அவருக்கு ஈமக்கிரியை செய்தாருங்க. பெரிய நம்பி போய் செய்கிறாரு. இதை பார்த்தோடனே ராமானுஜர் இளமையாக இருந்ததுனால பிடிக்கலை. நீங்கள் எதுக்கு போய் அதை செய்கிறீங்க? அது நீங்கள் செய்கிறதுக்கு வேண்டிய அவசியம் என்ன? ஏன் செய்கிறீங்க? அப்போ தாங்க அந்த அவர் சொல்கிறாரு, ராமானுஜருக்கு ஒரு வார்த்தை. சடாயு என்ற பறவைக்கு கடவுளாக தோன்றிய அந்த ராமன் ஈமக்கிரிகள் செய்ததை நாம் பார்க்கிறோம் ராமாயணத்தில். இறந்து போன இந்த மனிதன் சடாயுவை காட்டிலும் குறைந்தவனும் இல்லை, கொள்ளி வைத்த நான் ராமனை காட்டிலும் உயர்ந்தவனும் இல்லை. நீ தெரிந்து கொள். எப்படி உருவாகிற, யாரால் உருவாகிறோம் நம்ம? நான்கிறது நானா, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் அண்ணன், என்னுடைய தம்பி, என் வாத்தியார், என் எதிரி, என்னை அவமானப்படுத்தியவன், அத்தனை பேர் ஞானங்க நான். அதுதான் வேணும். அவன் சொல்கிறான், கும்பகர்ணன் வந்து அப்படியான வார்த்தைகளை பேசுகிறான். அப்போ நீ கூப்பிடுறேடா, நீ அங்கே எதுக்கு? நம்ம அண்ணன் சாப்பிட்ட பாலில் மிச்சத்தை தானடா நம்ம குடித்தோம். நீ நினச்சி பாடுறா, அவன் தான்டா முன்ன பிறந்தவன். அவன் இருந்த அதே வயத்தில் தான்டா நான் நீ இருந்தோம். பழனின்னு ஒரு படம் வந்துச்சுங்க, சிவாஜி அவர்கள். அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்தை அதில் வருங்க. அது தம்பி பாம்பு கடி செத்து போவான், அண்ணே சாப்பிடவானேன்னு கூப்பிடுவார். SSR மூத்ராவணன். அதில் போடா, எப்படா இன்னொரு தடவை நம்ம 4 பேர் ஒரு வயிற்றில் வரப்போகிறோம், 4 பேர் ஒரு வயிற்றில் வரப்போகிறோம். எனக்கு பின்னாடி பிறந்தவன்டாவே. இந்த உறவுகள் எல்லாம் சொல்லாமல் போச்சுன்னா போயிருங்க. வரப்புக்காகவும் வாய்க்காலுக்காகவும் ஆளுகளை வெட்டுறதும், அப்புறம் என்ன செய்யறது, வாழ்நாளெல்லாம் கோர்ட்டுக்கு போயிட்டே இருக்கிறதும், இதெல்லாம் பார்க்குறப்ப இது எதுக்கு இந்த கதை சொல்லப்படுது, காட்சியாக்கப்படுது, பேசப்படுது என்றால் நினைப்பதற்காகத்தான். சொல்லிவிட்டு அந்த கும்பகர்ணன் சொன்னால், நான் போயிட்டாலும்டா தம்பி நீ இரு, ஏன்னா நம்ம வம்சம் அழிஞ்சு போகக்கூடாது. அதுக்காக அந்த வார்த்தை வந்து இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். நீ எதுக்கு நான் கல்யாணம் பண்ணுங்கிறாங்க இன்றைக்கி இருக்க இளைஞர்களும் பெண்களும். உனக்காக இல்லைப்பா, இந்த வம்சத்துக்காக வேணுமா இல்லையா? என்ன பெரிய ராஜவம்சம் இல்லைப்பா, நம்ம சாதாரண வம்சம் தான். ஆனால் நமக்குன்னு ஒரு தொடர்ச்சி வேண்டாமா? வாழையடி வாழையிடம் வந்த திருக்கூட்டம்னு சொல்கிறாங்கல்ல, வேணுமில்ல. ஒரு ஆள் அங்கே கம்மன் எவ்வளவு செய்றீங்க. மூலநூல் நீங்கள் தனித்தன்மையை சொன்னீங்கல்ல, அதுபோல் அந்த மூலநூலாசிரியனை தாண்டதுக்கு கம்பன் எத்தனை பாடுபடுறான் தெரியுமா? ராமனும் சீதையும் சந்திக்கிற இடம் வால்மீகியில் கிடையாதுங்க, நேர கல்யாணம் தான். இங்கே அப்படி இல்லை. இங்கே அந்த 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 இடம் மாதிரி ஒரு அழகான இடம். அதுவும் பெண்ணு எப்போவும் தரையை நோக்கியிருப்பா அந்த காலத்தில். இப்போவும் இருக்கா, செல்லை நோக்கி இருக்கா, அப்படி வச்சுக்கிட்டே போகிறா. அவள் ஆண்மகன் எப்போவும் மேல் நோக்கி பார்ப்பான், அது அவனுடைய வழக்கம். அதனால் வீதியில் வருகின்ற ராமன் மாடத்தில் இருக்கிற அவளை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மாடத்தில் இருக்கிற அவள் குனிஞ்சு இவனை பார்க்க வாய்ப்பாக இருக்குது. அதனால தான் நான் அந்த வார்த்தை சொல்கிறேன், அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான்னு சொல்கிறதப்ப இந்த காட்சி அங்கே இல்லை, இங்கே இருக்குது. ரெண்டாவது, இவங்க ஏற்கனவே பிரிஞ்சு திருப்பி வந்து ஒன்று சேர்றாங்களாம். பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோன்னு சொல்கிறோம் இல்லையா? அங்கே பார்க்கடலில் இருந்தவங்க தான் இங்கே வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க. பிரிந்தவர் மீண்டும் கூடிடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாய் இருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி, காதல் சிறகை காற்றினில் விரித்து வான வீதியில் பறக்கவா. ஒரு பாட்டை கண்ணாசன் எழுதியிருப்பாருங்க, பாலும் பழமுன்னு ஒரு படம். சிவாஜி அந்த படத்தில் சொன்னாராம், சரோஜதேவி இப்போ சமயத்தில் மறைஞ்சிட்டாங்கல்ல,
இந்த படத்தில் என்ன காட்டில் நீ தான் ஸ்கோர் பண்ணியிருக்க அப்படின்னாராம். யார்? சிவாஜி சொல்கிறாருங்க. அப்படியான அந்த உணர்வுகளை கொண்டு வரதுக்காக ஒவ்வொரு பாத்திரமும் அப்படியான செயல்பாடுகளை செய்து, இந்திரஜித்தன் போல் ஒரு மகன் உண்டா, அப்பா நான் செத்து போயிடுவேன்ப்பா, நீ சீதையை விட்டுட்டு நல்லா இருப்பா, இப்படிப்பட்ட மகனை நீங்கள் எங்கெங்கே பார்க்கலாம்? போர்க்களத்துக்கு போய் சாபம்னு தெரிஞ்சு போனவங்களில் கும்பகர்ணன் ஒருத்தன், இந்திரஜித் ஒருத்தங்க, மகாபாரதத்தில் கர்ணன் ஒருத்தங்க. செத்து போகும்னு தெரிஞ்சு போனவங்க, செத்தாலும் மற்றவன் நல்லா இருக்குன்னு நினச்சவங்க. நான் ஜாகிறப்ப இவனும் சேர்ந்து சாகணும், இந்தியெல்லாம் சைக்கிளில் டபுள்ஸ் போகிறப்போ போலீஸ் பிடிச்சா இவனு தாங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு நட்போடு தான் வாழ்வோம் நம்ம. இதுதான் வேணும். உயிருக்கும் மற்றவற்றுக்குமாக சொல்லப்படுகிற இந்த செய்திகளெல்லாம் தனித்தன்மை, அது சார்பு நூலாக வழிநூலாக இருந்தாலும் கூட அதனினும் தாண்டி நிற்பது. ஏன் கம்பன் கழகங்கள் இவ்வளவு இருக்குது? உலகம் முழுவதும் கம்பன் கழகங்கள் வர காரணம் என்ன? பொன்விழா கண்ட கம்பன் கழகமாக இருக்க காரணம் என்ன? காரணம் இன்னைக்கு மட்டும் இல்லை, இதையே நாளைக்கு இதே 3 பேரையே வச்சு என்னையே வச்சு பேச வச்சாலும் பேசலாம், 10 நாளும் பேச வச்சாலும் பேசலாம். ராமாயண சாவடிகள் இருக்குல்ல, மழை பெய்யலையா விராட பருவம் படிப்பாங்க. ஏன்னா எங்கே பாண்டவர்கள் இருக்காங்களோ அங்கே தொடர்ந்து மழை பெய்யும்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்த கண்டுபிடிச்சி துரியோதனை அங்கே போகிறான். மழை பெய்யணும்னா விராட பருவம் படி, ராமாயணம் படி, இந்த கதையை கேளு. இவ்வளவு தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஓமை தாங்க. 10 நாள் ராமாயணம் கேட்டால் அவர்கிட்ட சும்மா சாதாரண பாவம் மாடு மேய்க்கிறவன் தினம் கேட்பேன், போய் சாப்பிட்டு படுத்துருவான். ஒரு நாள் 10ஆம் நாள் மனைவி கேட்டாங்க, என்ன ராமாயணம் கேட்க போனில்ல? ஆமாம். முதல் நாள் கேட்டிருக்கா, என்ன சொன்னாங்க? தெரில. 2வது நாள் தெரியல. 10வது நாள் என்ன பேசினா யா சொல்லி தொலை, தெரில. கோபம் தாங்க முடியல அந்த மனைவிக்கு. அங்கனக்குள்ளே சாணம் ஆள்றதுக்கு ஒரு கூடை இருந்துச்சு, மூங்கி கூடை, சாணம் ஆள்ற கூடை. இதில் போய் தண்ணி மோந்துட்டு வாப்போ. அதில் எப்படி தண்ணி மோந்துட்டு வாப்போ. சரி வைவான்னு சொல்லிவிட்டு அவன் போய் என்ன பண்ணுறான், தொட்டியில் தண்ணி மோக்குறான். இப்படி அழுறான், திரும்பி வர்றான், தண்ணி மோக்க முடியல. இன்னொருக்கு போ. 10 தடவை போகிறாங்க, 10ஆவது தடவையும் தண்ணி மோக்க முடியல. அவர் சொன்னால், இதுதான் நீ ராமாயணம் கேட்ட லட்சணம். அவன் சொன்னான், அப்படி சொல்லாத, நான் தண்ணி மோக்க முடியலங்கிறது உண்மைதான், ஆனால் இந்த கூடை சுத்தமாயிடுச்சு பற்றியா? முதல் தடவை இதில் இருந்த அழுக்கு 10ஆவது தடவை வந்தபோது காணா போச்சுன்னா நாம் கேட்குறப்ப நம்மளை அறியாமல் அந்த அழுக்கு நீங்கும் என்பதைப் போல மன அழுக்குகளும் காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியங்கள் போன்றவை மறைந்து அன்பும் பாசமும் மற்றவையும் உருவாக வேண்டுமென்றால் ராமாயணத்தை தொடர்ந்து படிக்க வேண்டும். படிப்போம் கம்பன் கழகங்கள் மூலம். நன்றி, வணக்கம்.